ஹலோ கைஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் மாடல்ஸா இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்ஸமா இருக்கக்கூடிய பீப்புளா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஷார்ப்பான ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, ஷார்ப்பான ஜாவ்லின் அண்ட் ப்ராமினன்ட் சீக் போன், பிரைட்டான ஃபேஸும், இந்த மூணுமே காமனா காணப்படுது. இந்த மாதிரியான ஃபேஷியல் ஃபீச்சரை பெறணும் அப்படின்னு நினைச்சா நீங்க மினிமம் எஃபர்ட் போட்டு உங்களாலையும் கொண்டு வர முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல் இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட ஃபேஸை இன்னுமே பியூட்டிஃபுல்லா சார்மிங்கா வச்சிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட டிப்ஸ்ல ஒரு 6 டிப்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு போனஸ் டிப்பும் உங்களுக்கு இருக்கு. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, கெட் ரிட் ஆஃப் வாட்டர் ரிட்டென்ஷன் ஃப்ரம் இன் யுவர் ஃபேஸ். கைஸ், அதிகப்படியான உப்பு அண்ட் சுகர் சேர்த்து நீங்க சாப்பிடும் பொழுது உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம உங்க கண்களை சுத்தி கரு வளையங்களையும் உண்டு பண்ணுது. உங்க கண்ணுங்கள் ரெண்டுத்தையுமே பெருசாக்கிடுது. இந்த மாதிரியான சுப்பியான கண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டியது எக்ஸசைஸ். ஆமாங்க, டெய்லி நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் என்னன்னா, ஃபுட்ல இருந்து சால்ட்டை கம்மி பண்ணிக்கணும். அதுக்காக கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. எப்போதும் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருந்தா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல அதிகமான சால்ட் சேர்ப்பாங்க. அண்ட் அதிகமான ஸ்வீட் சாப்பிட்றதையும் நிப்பாட்டிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட ஃபேஸை சுப்பியா மாத்திரும். இதனால உங்க ஃபேஸ் அன்அட்ராக்டிவ்னஸா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸா மாறிடும். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னா, ஃபேஷியல் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை பண்றது கொஞ்சம் வேடிக்கையான ஒரு விஷயமாவே இருந்தாலும் இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் உங்க ஃபேஸை ரொம்பவே அட்ராக்டிவா காமிக்க ஹெல்ப் பண்ணுது. அப்படி இருக்கக்கூடிய 2 ஃபேஷியல் எக்ஸசைஸை பத்தி பார்க்கலாம். முதல்ல மியூவிங் எக்ஸசைஸ். இதை நீங்க பண்ணணும்னா இந்த போட்டோல காமிக்கிற மாதிரி உங்களோட நாக்க உங்க வாயோட மேல் பகுதிக்கு அழுத்தம் தர மாதிரி வைக்கணும். இப்படி நீங்க டெய்லியும் இதை பண்ணணும். இப்படி பண்றதுனால உங்க முகத்துல இருக்கக்கூடிய ஜாவ்லின் ஒருவித பிரஷரை உணரும். இதனால உங்க ஜாவ்லின் கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். அண்ட் செகண்ட் மெத்தட் என்னன்னா, ஜாவ்லின் எக்ஸசைசர். இதை பாத்தீங்கன்னா சூவிங் மெத்தட் மாதிரியே இருக்கும். இந்த ஜாவ்லின் எக்ஸசைசர் அமேசான்ல கூட கிடைக்கும். அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்க வாயில ஒரு ஹார்டான சுவிங்கத்தை போட்டு மென்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க பண்ண உடனே உங்க ஜாவ்லின் ஷார்ப் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. இதை நீங்க டெய்லியுமே 2 to 3 மாசம் பண்ணணும். அப்படி பண்ணுனா உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ஹேர் ஸ்டைல் அண்ட் பியர்ட் ஸ்டைல். கைஸ், உங்களோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தாலே உங்களோட ஃபேஸை நீங்க அட்ராக்டிவா காட்ட முடியும். அதே மாதிரி தான் பியர்டும். உங்க பியர்ட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கரெக்டான ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஜாவ்லின் ஷார்ப்பா இல்லைனா கூட உங்க பியர்ட் அதை ஷார்ப்பா வச்சு அழகா காட்டும். சோ உங்க ஹேர் ஸ்டைலை எப்போதுமே சைட்ல கொஞ்சம் ஷார்ட்டாகவும் டாப்ல மீடியமாகவும் வைங்க. இப்படி பண்றப்போ உங்க ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஷார்ப்பா தெரியும். செகண்ட் பியர்ட். நீங்க பியர்ட் எப்போதுமே ஃபுல் பியர்டா தான் வைக்கணும். உங்க ஃப்ரண்ட் சைட்ல முடி இருக்கணும். உங்க ஜாவ்லின்ல முடி கம்மியா இருக்கணும். அதே மாதிரி உங்க சீக் பகுதியில இருக்கக்கூடிய முடி கம்மியா ப்ராப்பரா ஷேவ் பண்ணி வைக்கணும். இப்படி இருக்கிறதுனால உங்க பியர்ட் ஃப்ரண்ட் சைட்ல நல்லா எலவேட் ஆகவும் ஜாவ்லின் நல்லா திக்காகவும் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால உங்க ஜாவ்லின் கம்ப்ளீட்டா அட்ராக்டிவா தெரியும். ஒரு சில பேருக்கு பியர்ட் திக்கா இல்லாம பேட்சியா இருக்கும். அப்படி இருந்தா நீங்க இந்த போட்டோல காமிக்கிற மாதிரி நார்மல் அண்ட் கிளீனா பியர்ட் கட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க நெக்குக்கும் உங்க பியர்ட்க்கும் இடைப்பட்ட பகுதியில, அதாவது நெக் பியர்டை நீங்க ப்ராப்பரான ஷேப்ல பியர்டை கட் பண்ணி எடுக்கணும். அப்பதான் நீங்க மத்தவங்க முன்னாடி அட்ராக்டிவ் பர்சனா தெரிவிங்க. அண்ட் ஃபோர்த் டிப் என்னன்னா, டிக்ரீஸ் யுவர் பாடி வெயிட். ஒரு சில பேர் பேடான லைஃப் ஸ்டைல் காரணமா ரொம்பவே ஃபேட் ஆகிடுறாங்க. அதுல இருக்க ஒரு கேட்டகரி தான் இந்த ஸ்கின்னி ஃபேட். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் ஷார்ப்பா இல்லாம இருக்கும். இதை நீங்க கம்மி பண்ணணும்னு நினைச்சா உங்க ஓவரால் பாடி வெயிட்டையும் கம்மி பண்ணணும். இதுக்கு நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் அண்ட் ஜிம்முக்கு போக வேண்டியே இருக்கும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால ஷார்ப்பான ஃபேஸை பெற முடியும். இதை பெற ஒரு சில பர்டிகுலரான எக்ஸசைஸ் திரும்ப திரும்ப செஞ்சாலே போதும். அதுல முதல் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, வெயிட் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ எக்ஸசைஸ். அதாவது ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க டெய்லியும் பண்ணணும். அதுக்கப்புறம் கலோரி கம்மியா இருக்கக்கூடிய ஃபுட்ஸை அதிகமா எடுத்துக்கணும். இது உங்க பாடி வெயிட்டை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்ஸும் அதிகமா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இது டேஸ்டா இருக்காது, ஆனா அதுதான் உங்க பாடிக்கு உங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சோ பாடி முக்கியமா டேஸ்ட் முக்கியமான்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பா நமக்கு பாடி தான் முக்கியம். சோ அப்படி இருக்கிறதுனால நீங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, டீத் அண்ட் போஸ்டர். நம்மளோட ஃபேஸ் அட்ராக்டிவா தெரிய நம்ம டீத்தும் ரொம்பவே முக்கியம். சோ உங்க டீத் ப்ராப்பரான ஷேப்ல இருக்கணும். ஆனா எல்லாருக்குமே டீத் ப்ராப்பரான ஷேப்ல இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல டென்டல் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம்.
உண்மையா சொல்லணும்னா உங்க டீத் தான் உங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரையே தீர்மானிக்குது. அதனால நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். அடுத்ததா உங்க பாடி போஸ்டர். உங்க பாடியோட போஸ்டரே நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லும். ஆமா கைஸ், இப்போ நீங்க முதுகும் குனிஞ்சுக்கிட்டே நடக்கிறீங்க ஆர் மத்தவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அப்போ மத்தவங்க உங்க மேல எப்படி நினைப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி குனிஞ்சுக்கிட்டே நீங்க போகும்பொழுது உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லாத பேசனா எல்லாரும் நினைப்பாங்க. சோ நீங்க எங்க போனாலும் சரி உங்க பாடி போஸ்டர் எப்பவுமே நிமிர்ந்து தான் இருக்கணும். அப்போதான் நீங்க மத்தவங்க முன்னாடி கான்பிடென்ட்டா தெரிவீங்க. அதனால எப்போதுமே உங்க பாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்க கழுத்து அண்ட் உங்க சின் பகுதி மத்தவங்களுக்கு வர மாதிரி இருக்கணும். இந்த வீடியோவோட 6th பாயிண்ட், அவாய்ட் ரவுண்ட் அண்டர் ஐ பிளாக்ஸ். உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அன்ஈவன் டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிளாக்கா நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கும். அதாவது ஒரு மாடலுக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ் மாதிரியே உங்களோட ஃபேஸும் மாறும். இதுக்கு நீங்க உங்க ஃபேஸை எப்போதுமே கிளீனா வச்சுக்கிறது அவசியம். வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா உடனே உங்க ஃபேஸை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும். இப்படி உங்க ஃபேஷியல் ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம இந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அதாவது போனஸ் டிப் அப்படின்னு ஒன்னு சொன்னேன். சோ இப்போ அந்த போனஸ் டிப்ஸை பத்தி பார்க்கலாம். அதுதான் ஒரு மென்னுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒண்ணு. அண்ட் இதை மத்தவங்க முன்னாடி உங்களை ரொம்பவே அட்ராக்டிவா காட்டும். அதுதான் பீயிங் ரிச். ஆமா கைஸ், நம்ம என்னதான் அழகா இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பணம். இது யார்கிட்ட இருக்கோ அவங்க லுக் வைஸா அழகா இல்லைன்னா கூட அவங்க ரொம்பவே அட்ராக்டிவா தெரிவாங்க. சோ நீங்களும் ரிச் ஆகிறது எப்படி அப்படின்னு யோசிங்க. ஆல்ரெடி உங்க கோல் இருந்தா அதை அடைய என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களை எப்பவுமே நீங்க ப்ரொடெக்டிவா வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது டாமினேட்டிங். அதாவது எல்லாரையுமே நீங்க உங்களுக்கு கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. யாரு உங்களை காயப்படுத்துறாங்களோ யாரு உங்களை அசிங்கப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க யாரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டணும். இதுதான் ரியல் டாமினேட்டிங். அது மாதிரி நீங்க மத்தவங்களை ரெஸ்பெக்டா நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். தேர்ட் ஒன், கைண்ட்னஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நீங்க எல்லாரையும் கைண்டாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நடத்தும் பொழுது மற்றவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல வித அபிப்பிராயம் வரும். அதுதான் உங்களை ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா காட்டும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம 6 பாயிண்ட்ஸை பத்தி தெளிவா பார்த்தோம். அதை மறுபடியும் ஒரு குட்டி ரீகேப்பா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், கெட் ரிட் ஆஃப் வாட்டர் ரிட்டெனேஷன் ஃப்ரம் இன் யுவர் ஃபேஸ். சோ சால்ட் அண்ட் சுகரா இருக்கக்கூடிய ஃபுட்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி இருக்கிறதுனால உங்களோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சரை இது மாத்திரும். சோ அவாய்ட் த ஜங்க் ஃபுட்ஸ். அண்ட் செகண்ட் ஒன், ஃபேஷியல் எக்ஸசைஸ். சோ இப்படிப்பட்ட இந்த மூவிங் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு சுவிங்கம் வாங்கி அடிக்கடி சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாவே இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் ஒன், ஹேர் ஸ்டைல் அண்ட் பியர்ட் ஸ்டைல். சோ ஹேர் ஸ்டைல் நீங்க எவ்வளவு அழகா வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அழகா தெரியும். அதே மாதிரி தான் உங்களோட பியர்ட் ஸ்டைலும். பியர்டை நீங்க கரெக்டா ஷேவ் பண்ணி நீட்டா வைக்கணும். இப்படி இருக்கிறதுனால நீங்க ஒரு அட்ராக்டிவான பர்சனா மாற முடியும். அண்ட் ஃபோர்த் ஒன், டிக்ரீஸ் யுவர் பாடி வெயிட். குண்டா இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா தேவையில்லாத கலோரிஸ் ஃபுட்ஸை சாப்பிட்டு உடம்ப குண்டா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களோட வெயிட் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். அண்ட் ஃபிஃப்த் ஒன், டீத் அண்ட் போஸ்டர். எப்பவுமே குனிஞ்சு நடக்காம நிமிர்ந்து கான்ஃபிடென்ட்டா நடங்க. அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு உங்க மேல ஒரு அட்ராக்டிவ் கண்டிப்பா வரும். அண்ட் ஆல்சோ டீத். ஸோ எப்படி உங்களோட பாடி பார்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட டீத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ டீத்தும் உங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், அவாய்ட் ரவுண்ட் அண்டர் ஐ பிளாக்ஸ். அடிக்கடி வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா தயவு செய்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால உங்க ஃபேஸை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இப்படி இருக்கிறதுனால உங்களோட ஃபேஸ் க்ளோவிங்கா அண்ட் சார்மிங்கா தெரியும். ஸோ கண்டிப்பா வெளியே போயிட்டு வந்தா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்மளோட ஃபேஸை எப்படி ஷார்ப்பரா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா உங்களால மாடல்ஸ் எப்படி அவங்களோட ஃபேஸை அழகா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி உங்களோட ஃபேஸை நீங்களும் கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான அமேசிங்கான கண்டென்ட்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை.